பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் வீட்டில் குண்டற்படை தாக்குதல் நடத்தியதற்கு எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்கள். வணக்கம் செய்து ஊடகவியலாளர் திரு சவுக்கு சங்கர் வீட்டில் குண்டற்படை தாக்குதல் நடத்தியதற்கு கடும் கண்டனம் தெரிவித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் ஊடகவியலாளர் திரு சவுக்கு சங்கர் வீட்டில் இன்று 24/3/2025 காலை அவரது தாயார் தனியாக இருந்தபோது 50 பேர் கொண்ட கும்பல் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே நுழைந்து சில பொருட்களை எடுத்துச் சென்றதுடன் படுக்கையறை, சமையலறை, சமையல் பொருட்கள் என்று அனைத்து பொருட்களின் மீதும் சாக்கடையும் மலத்தையும் கொட்டியுள்ளார்கள் என்ற செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்று தெரிவித்திருக்கிறார். இதுபோன்ற கீழ்த்தரமான செயல் மற்றும் தாக்குதல் கண்டனத்திற்குரியது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுள்ள யாரும் இதை சகித்துக் கொள்ள மாட்டார்கள் என்றும், உண்மையில் இந்த சம்பவம் கொடுமையினுடைய உச்சம் என்றும் அராஜகத்தினுடைய வெளிப்பாடு என்றும், சட்டத்தின் ஆட்சி நடக்கிறது என்று கூறிக்கொள்ளும் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் இப்படிப்பட்ட சம்பவம் நடந்தேறியது மனசாட்சி உள்ள அனைவரையும் தலைக்குனிந்து வெட்கப்பட வேண்டிய ஒரு சம்பவமாகும் என்று வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். இந்த கொடுமையான செயலை செய்த கும்பலை பின்னணியில் உள்ள அனைவரையும் சட்டத்தின் முன் நிறுத்தி கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துவதாக, சட்டப்படி நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பதவியேற்றவுடன் தூய்மை பணியாளர் போர்வையில் இந்த குற்றச் செயலில் ஈடுபட்டவர்கள் பின்னணியில் உள்ளவர்கள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுத்து தண்டிக்கப்படுவார்கள் என்று எச்சரிக்கிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய கண்டன அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. செயல்